பெற்று எப்படி அறிந்து கொண்டீர்கள்? உஸ்தாத், அல்லாஹ் படைச்ச நிறைய அத்தாட்சியை வச்சு நம்ம அல்லாஹ் இருக்கான்னு சொல்லிட்டு அறியலாம். காலையில வந்து சூரியன் வருது, நைட்டு வந்து நிலா, ஸ்டார்ஸ் அந்த மாதிரிலாம் வருது. இப்ப இந்த பூமியில வானத்துல இருக்க எல்லாமே அல்லாஹ்வுக்கு உரியது. அல்லாஹ் எப்பேற்பட்டவன்? அல்லாஹ்க்கு மௌத் இருக்கா? அல்லாஹ்வுக்கு மௌத் இல்ல. அவன் என்றென்றும் நிலையானவன், அவன் என்றென்றும் உயிர் உள்ளவன். அவனுக்கு பலவீனம்ங்கிறதே இல்ல. நம்மளுக்கெல்லாம் பலவீனம் இருக்கு, அல்லாஹ்வுக்கு வந்து பலவீனம் இல்லை. அல்லாஹ் எப்படிப்பட்ட அறிவாளன்? நிலத்திலும் நீரிலும் உள்ளவற்றை அல்லாஹ் மிக அறிவான். இப்ப இங்க பின்னாடி ஒரு செடி இருக்கு, அந்த செடியில ஒரு இலை விழுவுதுன்னா அது நம்மளால அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு தெரியாது. இது அல்லாஹ்வா இருந்தானா அல்லாஹ்க்கு வந்து இப்ப இந்த செடியில விழுவ போகுது அப்படின்னு தெரியும். இப்போ ஒரு விவசாயி வந்து நெல் பயிர் போடுறாங்கன்னா அதுல எது நல்லா வரும், எது வந்து வரவே வராது, எது ரொம்ப வீக்கா வரும்னு சொல்லிட்டு அல்லாஹ்க்கு நல்லாவே தெரியும். அல்லாஹ் எத்தனை வானங்களை எத்தனை பூமிகளை படைத்துள்ளான்? அல்லாஹ் 7 வானங்களையும் 7 பூமிகளையும் படைத்துள்ளான். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் அர்ஷுக்கு மேல் உயர்ந்திருக்கிறான். அந்த அர்ஷ் 7 வானத்துக்கு மேல் இருக்கிறது. அந்த அர்ஷின் படைப்பை அல்லாஹ்வை தவிர வேற யாரும் அறிய முடியாது. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ நம்ம அடுத்த சாப்டருக்கு போயிடலாம்.